சாயிராம், ஜெய் சாயிராம். என் அன்பு கண்மணியே, வாழ்வில் எந்த நிலைக்கு நீ சென்றாலும் நீ கடந்து வந்த பாதையை, நீ நடந்து வந்த பாதையை மட்டும் மறந்து விடாதே. வெற்றியும் தோல்வியும் உன் வாழ்க்கையில் உனக்கு 2 படிகள். ஒரு படியில் உன்னை நீ புரிந்து கொள்வாய், மற்றொரு படியில் உன்னை நீ திருத்திக் கொள்வாய். அந்த வாய்ப்பும் உனக்கு வழங்கப்படும். யாரும் உன்னை மதிக்கவில்லை என்று நினைத்து புலம்பிக் கொண்டே இருக்காதே. அமைதியாக இரு. உன்னுடைய மதிப்பு தெரிந்து அவர்களே உன்னை தேடி வரும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. நான் அந்த நேரத்தை என் பிரியமான கண்மணிக்காகவே உருவாக்குவேன். என்னை சர்வசாதாரணமாக நினைக்காதே என் குழந்தையே. நான் கூறுவது இன்று இரவுக்குள் பலிக்கும் பார். அதன் அறிகுறி கூட உனக்கு தெரிய ஆரம்பிக்கும். உடனே ஆச்சரியத்தில் உறைந்து விடாதே. உன் வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ளப் போகும் அதிசயத்தையும் சந்தோஷத்தையும் காண ஆயத்தமாகு, தயாராகு. உன் வாழ்க்கையில் நல்ல பாதையில் நல்ல வழி, நல்ல மகிழ்ச்சி எல்லாம் ஒன்று கூடி வரும் சமயத்தில் வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நிச்சயமாக நான் கூறுவது இன்று இரவுக்குள் நடக்கும் பார் என் குழந்தையே. அதுவரை சற்று பொறுமையாக இரு. இதுவரை பொறுமையாக காத்திருந்த என் பிள்ளைக்கு நல்ல பதில் கிடைக்கப் போகிறது. உனக்கான அந்த வெகுமதி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. என்னை காப்பாற்ற யாருமே இல்லை, என் வாழ்க்கையை மீட்டெடுக்க எவருமே இல்லை என்று புலம்புவதை நிறுத்திவிட்டு, முகத்தை நன்றாக துடைத்து கொண்டு ஒரு விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு என் முன்னால் வந்து உட்கார் என் குழந்தையே. உன் மனப்போராட்டமெல்லாம் விலகி, உன் தவிப்பெல்லாம் உன்னை விட்டு நீங்கி, உனக்குள் ஒரு குரல் நிச்சயமாக கேட்கும். அந்த குரல் உன் காதுகளுக்கு கேட்க நீ முதலில் உன் மனதையும் உன்னுடைய எண்ணங்களையும் அமைதியாக வைத்திருக்க வேண்டும். நான் நேராகவே உனக்கு பதில் சொல்ல, உன் கேள்விகளுக்கு பதில் சொல்ல, உன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல, உன் மனக்குமுறல்களுக்கு மருந்தாக தயாராகிவிட்டேன். எல்லாமே சரியான பாதையில்தான் சென்று கொண்டிருக்கிறது குழந்தையே. வீணாக மன வருத்தம் படாதே. மன போராட்டமாக இருக்கும் சமயத்தில் வீட்டில் ஒரு விளக்கை ஏற்றிவிட்டு என் முன்னால் உட்கார்ந்து என் சச்சரிதத்தை படி. நானே உன்னுடைய அருகில் வந்து உட்கார்ந்திருப்பேன். எந்த மனசலனமும் உனக்கு வேண்டாம் என் குழந்தையே. இதோ உன்னை தேடி உன் இல்லத்திற்கே வந்துவிட்டேன் முன்னப்பா. உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்தி உன்னை மகிழ்விக்கப் போகிறேன். அப்பொழுது நீ கண்ணீரோடு என்னிடமே கூறுவாய், சாயப்பா, நான் கேட்டதையெல்லாம் நீங்கள் எனக்கு கொடுத்து விட்டீர்கள். நான் இப்பொழுது ஆனந்தமாக இருக்கிறேன் என்று ஆனந்த கண்ணீரோடு என்னிடம் வந்து சொல்லுவாய். இது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. தீர்க்கமாக இரு. நம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் சூழ்கிறது என்றால் அதற்கான தீர்வும் கூடிய விரைவில் வரும் என்ற நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கையில் பிடித்த வாழ்க்கையை வாழ்பவன் அதிர்ஷ்டசாலி. அதேபோல் எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் பிடித்தபடி அந்த வாழ்க்கையை மாற்றிக்கொள்பவன் புத்திசாலி. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். பிடிவாதமும் வரட்டு கௌரவம் இருக்கும் வரை எந்த உறவும் யாரிடமும் நிலைத்து இருக்க முடியாது, நீடித்தும் இருக்க முடியாது. மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகில் இறைவன் உருவாக்கிய மாறாத நியதியாகவே இருக்கிறது. மாற்றங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும். உன் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் வரும், நல் மாற்றங்கள் வரும் என்ற நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய விசுவாசத்தை உறுதி பெற செய்து கொண்டே இரு. கவலைப்படாதே. உன் வாழ்க்கையில் நான் விளக்கேற்றி விட்டேன். என்னுடைய தீபத்தை நீ தொட்டுவிட்டாய் அல்லவா? இனி உன் வாழ்வு மிக ஒளிமயமாகவே இருக்கும். உன்னுடைய குடும்பம், உன்னுடைய உறவுகள், உன்னுடைய வாழ்வு எல்லாம் இனி மிக சிறப்பாகவே இருக்கும், நல்லபடியாகவே இருக்கும். மாற்றங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும் என்பதை புரிந்து நாம் வாழ பழகிக்கொண்டால் யாருடைய மாறுதல்களும் எவருடைய மாறுதல்களும் நமக்கு பெரிய இழப்பாகவே இருக்காது. வாழ்க்கையில் எது நடந்தாலும் இது நியதிப்படிதான் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதை தகர்த்துவிட்டு போய்கொண்டே இருக்கலாம். எதற்குமே கலங்காதே என் பிள்ளையே.
மனபாரமாக இருக்கும் சமயத்திலோ மனம் வேதனையாக இருக்கும் சமயத்திலோ என்னிடம் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள். அப்பொழுது நீ தனிமையாக இருப்பதைப் போன்ற உணரவும் மாட்டாய். உன் மனம் பாரமாகவும் இருக்காது. நடப்பது எல்லாம் நன்மைக்கே. கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தியை நீ கேட்பாய். ஒரு நல்ல செய்தி உன் செவிகளுக்கு வந்து எட்டும். என்னை பரிபூர்வமாக நம்பு. உன் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு பரிகாரம் என்னிடம் உண்டு. பரிகாரம் என்னிடம் இருக்கையில், அதற்கான தீர்வு என்னிடம் இருக்கையில், நீ எங்கோ ஓடி அலைந்து தேடிக்கொண்டே இருக்கிறாய். நீ அப்படி ஓடிக்கொண்டே இருந்தால் நான் என்னதான் செய்ய இயலும்? என்னை பரிபூர்வமாக நம்பு. உன்னுடைய உடல், உன்னுடைய மனம், உன்னுடைய செல்வம் அனைத்தையும் என் பாதத்தில் சமர்ப்பித்துவிடு. உன்னை விட்டு நான் எங்கே செல்லப் போகிறேன்? என் இருப்பிடமே உன் இதயமே. உன் இதயமே என்னுடைய கோயிலாக இருக்கும் பொழுது நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். உன்னை என்னிடம் இருந்து விலகி போகும்படி அறிவுறுத்தவும் மாட்டேன். சந்தோஷமாக இரு. எதை பற்றியும் கவலை வேண்டாம். உன்னுடன் தான் உன் அப்பா இருந்து கொண்டிருக்கிறேனே. பின் தேவையில்லாத பயமும் குழப்பமும் உனக்கு எதற்கு என்று நான் மீண்டும் மீண்டும் உன்னை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் நீ அதை பற்றி சிறிது கூட சிந்திக்காமல் தேவையில்லாத உன் மனதையும் தேவையில்லாத பயத்தையும் உன் மனதிற்குள் ஆட்கொண்டிருக்கிறாய். நீயும் குழம்பிக் கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பத்திற்கு ஆளாக்கி கொண்டே இருக்கிறாய். நடப்பது நடக்கட்டும், போவது போவட்டும். எது வந்தாலும் உன்னை நம்பிக்கையோடு அழைத்து வந்த உன்னை நட்டாற்றில் விட்டுவிட மாட்டேன் உன் சாயப்பா என்பதை தீர்க்கமாக நம்பு. சத்தியம் எப்பொழுதுமே தோற்பதில்லை. அதேபோல் நீ தோற்க பிறந்தவர் என்பதும் கிடையவே கிடையாது. வெற்றியடைவதற்காகவே நீ பிறந்திருக்கிறாய். உன்னை வெற்றி அடைய வைப்பதற்காகவே நானும் பிறப்பெடுத்திருக்கிறேன். இதுதான் உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய பிரமாணம். நான் இருக்கிறேன் குழந்தையே. காலம் கடந்தும் காலமெல்லாம் கடந்தும் கூட நீ காத்து கொண்டே இருக்கிறாய். விரைவில் எல்லாமே மாறும். உரசாமல் வைரத்தை பட்டை தீட்டவே முடியாது. அதேபோல் நெருப்பில்லாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்தவும் முடியாது. அதேபோல் நல்லவர்கள் சோதனைக்கு உள்ளாவார்களே தவிர நிச்சயமாக கைவிடப்படவே மாட்டார்கள். யார் ஒருவர் துவாரகா மாயின் படிகளை அடைந்தார்களோ அவர்கள் பெரும் துன்பத்தில் இருந்தாலும் கூட மிக பெரிய சந்தோஷத்தில் நுழைவார்கள் என்பதுதான் தீர்க்கமான உண்மை. காற்று எங்குமே சூழ்ந்து இருக்கும். நீ செல்லும் திசையெல்லாம் உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். அந்த காற்றைப் போல எப்பொழுதும் என்றென்றைக்கும் நான் உன்னை சூழ்ந்தே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. மறந்தும் கூட மறந்து விடாதே. சாயப்பாவை நாம் தேடி வந்திருக்கிறோம் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அப்படியல்ல. உன்னை என்னிடம் அழைத்து வந்ததும் நானே. உன்னை என்னிடம் அழைத்து வந்து உனக்கு நல்ல வழியை காட்டிக் கொண்டிருப்பவனும் நானே. உனக்கான வழியை உருவாக்கி கொண்டிருப்பவனும் நானே. உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறவனும் நானே. உன் சாயப்பா உனக்காகவே அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டே இருக்கிறேன். நீதான் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லை, எந்த மாற்றங்களுமே நிகழவில்லை, எந்த ஏற்றங்களுமே நடைபெறவே இல்லை என்று தேவையில்லாமல் நீயே தவறாக புரிந்து கொண்டு அனைத்தையும் போட்டு வேதனைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொள். உன்னை வெறுத்து பேசியவர்கள் மத்திலும், உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்திலும் நீ எல்லாம் எங்கு ஜெயிக்கப் போகிறாய் என்று உன்னை கேவலமாக பேசியவர்கள் மத்திலும் உன்னை கோபுரத்தில் உட்கார வைக்கப் போகிறேன். இவர்களா இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள் என்று அவர்களே உன்னை ஏளனமாக பேசியவர்களை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன்னை மிக பிரகாசமாக நான் வாழ வைக்கப் போகிறேன். இவர்களையா இழிந்து பேசினோம் என்று
உன்னை பேசினவர்களை தலை குனிந்து வெட்கப்படும் அளவிற்கு உன் மாறுதல்கள், உன்னுடைய மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. அத்தனைக்கும் சாட்சியாக உன் சாயப்பா இருந்து கொண்டு அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டே இருக்கப் போகிறேன். அப்பொழுது உன் முகத்தில் இருக்கும் ஆனந்தத்தை பார்க்கவே நானும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய தீபத்தை தொட்டுவிட்டாயல்லவா? இனி உன் வாழ்வில் எல்லாமே உன் ராஜாங்கம்தான். என்னுடைய வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. என் வாக்கு பொய்யாகும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. நம் வாழ்க்கையிலும் எல்லாம் மாறும் என்ற நம்பிக்கையோடு இரு. என்னத்தான் காரணமாக இருக்கும்? என் வாழ்க்கையில் ஏற்றங்கள் எதுவுமே நிகழவில்லையே, என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி போராட்டங்கள் மட்டுமே சூழ்ந்து இருக்கிறதே என்று எப்பொழுதும் காரணத்தை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்காதே. உன் அருகிலேயே நான் இருக்கிறேன். எதற்குமே பயப்படாதே. முன்னேற்ற பாதையை நோக்கி உன்னுடைய கால்கள் இனி நகரத் துவங்கும். நான் அதை நிகழ்த்தி வைப்பேன் உன் வாழ்வில். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உனக்கு பரிசாக அளிக்கப் போகிறேன். இனி எந்நாளும் ஏற்றமான காலமே உன் வாழ்வில். நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேட்டுப்பார். இதை முழுவதுமாக கேட்கும் அந்த நொடி என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தை நீ சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய். என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தாலும் என்னுடைய அனுகிரகத்தாலும் உன்னுடைய கிரக நிலையெல்லாம் மாறி எப்பொழுதுமே என் வாழ்வில் எந்த மாற்றங்களும் நிகழவே இல்லையே என்று புலம்பிய உனக்கு நல்ல மாற்றங்கள், உன் ஆசைக்கான மாற்றங்கள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். முயற்சிக்கான வெற்றி பாதையில் நீ பயணிக்கப் போகும் அந்த நல்ல தருணமும் உன்னை நோக்கி வரும். இக்கட்டான சூழ்நிலையில் உன் அருகில் இருப்பவர்களும், மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில் உனக்கு தோள் கொடுப்பவர்களையும் எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் மறந்து விடாதே. அவர்களுக்கு தக்க மரியாதையை செய்து கொண்டே இரு. உன்னை யாராவது இழிவாக பேசினாலோ உன்னை கீழ்த்தனமாக பார்த்தாலோ முதலில் நீ நம்ப வேண்டியது யாரை தெரியுமா? உன்னை நம்பு, உன் மனதை நம்பு, உன்னை மட்டுமே நம்பிக்கொண்டிரு. எதற்குமே மனம் தளர்ந்து விடாதே. குற்றம் காண்பதையே தொழிலாக வைத்திருப்பவர்கள் சொல்வதை கேட்டு, அவர்களுடைய சொற்களை கேட்டு மனம் வருந்தினால் நீ வாழ்க்கையில் என்ன ஒரு அடியையும் எடுத்து வைக்கவே முடியாது. ஏனென்றால் அவர்கள் உன் மனம் காயப்பட வேண்டும் என்பதை மட்டுமே குறிக்கோளாக வைத்து நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீ அவர்களுடைய பேச்சை கேட்டு மனம் ததும்பி வெதும்பி என்ன செய்வது ஏது செய்வது என்று நீ அப்படியே உட்கார்ந்திருந்தால் உன்னால் வாழ்க்கையில் எந்த அடியையும் எடுத்து கூட வைக்கவே முடியாது. அனைத்தையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். கவலையை விடு, நல்லதை மட்டுமே நினை. நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும். எப்பொழுதும் நான் இதை உனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறேன். எப்பொழுதும் நல்ல எண்ணங்களோடு இரு, நல்ல சிந்தனைகளோடு இரு. நீ கவலைப்பட்ட விஷயம் அனைத்தையும் உனக்கு சாதகமாக மகிழ்ச்சியாக மாற்றவே நான் போராடி கொண்டிருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே. நீ அன்பாக இருந்தாலும் சரி, கோபமாக இருந்தாலும் சரி, அதை புரிந்து கொள்பவர்களிடம் மட்டுமே அந்த அன்பையும் கோபத்தையும் காட்டு. அப்பொழுதுதான் அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியும். அப்படி இல்லாமல் உன் அன்பையும் கோபத்தையும் உன் பாசத்தையும் வெறுப்பையும் உன்னை யாரென்றே புரிந்து கொள்ளாதவர்களிடம் நீ காட்டினால் உன்மேல் அவர்கள் வெறுப்பு தான் அதிகமாகுமே தவிர உன்மீது எதுவுமே வரவே வராது. அது மட்டுமல்லாமல் எந்த மாற்றமும் நிகழவும் நிகழாது. உன்னுடைய அன்பையும் கோபத்தையும் நீ தவறான இடத்தில் காட்டினால் நீதான் மீண்டும் விமர்சிக்கப்படுவாய் என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள். நீ தெரிந்தோ தெரியாமலோ செய்யும் கெட்ட காரியங்களின் பலன்கள் உனக்கு உடல் நோயாகவோ அல்லது மன நிம்மதி இல்லாமலோ அல்லது துன்பமாகவே உன் வாழ்க்கையில்
உருவெடுத்து உன்னை வாட்டி வதைக்கும். நீ தெரியாமல் செய்த தவறாக இருந்தாலும் சரி, தெரிந்தே செய்த தவறாக இருந்தாலும் சரி, உன்னை வாட்டி வதைக்கத்தான் செய்யும். உன்னுடைய தண்டனை காலம் முடியும் வரை அனைத்தையும் சகித்து கொண்டுதான் வாழ வேண்டும். தண்டனை காலம் என்று நான் என்ன சொல்கிறேன் என்று உனக்கு புரிகிறதா? உன்னுடைய கர்ம வினைகள்தான் நான் தண்டனை காலம் என்று உணர்த்தி கொண்டிருக்கிறேன். உன் தண்டனையை நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும். உனக்காக வேறு யாரும் உன் தண்டனையை அனுபவிக்கவே முடியாது. ஏனென்றால் நீ செய்ததுதானே நீ அனுபவித்துதானே ஆக வேண்டும். அதுவரை சகித்து கொண்டிரு. அனைத்தையும் சகித்து கொண்டிருந்தால்தான் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் அடங்கியிருக்கும். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியும் அடைவாய். அனைத்தையும் சகித்து கொள்வதற்கும் அனைத்தையும் பொறுத்து கொண்டு போவதற்கும் அதற்கான சக்தியை நீ இறைவனிடம் கேட்டு கேட்டு பெற்றுக்கொள். உன்னை நிச்சயமாக இறைவன் கரை சேர்ப்பார். அது அவருடைய வேலை. நீ அதற்காக எதை நினைத்தும் கலங்கிக் கொண்டே இருக்காதே. நீ கவலைப்பட்ட விஷயம் மகிழ்ச்சியாக மாறும். இதை முழுவதுமாக கேட்டுக்கொண்டிருக்கிறாயல்லவா? உன்னுடைய விஷயம், கவலைப்படும் விஷயம், மனவேதனைப்படும் விஷயம் மகிழ்ச்சியாக மாறும் இதன் முடிவில். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தீங்கோ துன்பமோ நெருங்கும்படி நான் உன்னை விடவே மாட்டேன். என் மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்துவிட்டு நீ செல்லும் வழியில் சென்று கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னை தேடி வரும். அது வேறு எங்கும் போகும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் ஆரம்பித்து அதை செயல்படுத்து. வெற்றி உன்னை தேடி வரும். சர்வ நிச்சயமாக. செயலை செய்வதற்கு முன்பே இதை செய்யலாமா, செய்தால் வெற்றி அடையுமா என்ற குழப்பத்துடனே ஆரம்பித்தால் அது நிச்சயமாக தோல்வியில்தான் முடியும். இதுதான் வாழ்க்கையும் வெற்றியின் ரகசியம். பிறந்தது வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்கே என்று நினைத்துக்கொள், தோல்வியுற அல்ல. அப்படியே உன்னை தோல்வி வந்து அணைத்தாலும் தழுவினாலும் அந்த தோல்வியும் ஒரு தற்காலிக தடையே என்று நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு நகர்ந்து கொண்டே இரு. உன் தடைகளெல்லாம் தகர்த்து எறிந்தே விடும் உன்னுடைய நம்பிக்கை. எந்தெந்த பொருள்களிலெல்லாம் மனமானது விலகி இருக்கிறதோ அந்த பொருள்களால் நமக்கு துன்பமே கிடையாது. இதுதான் மிக பெரிய ரகசியம். வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு சிறு வித்தியாசம்தான் இருக்கிறது. கடமையை செய்தல் வெற்றி, கடமைக்கே ஒரு செயலை செய்தால் அதுதான் தோல்வி. நீ எப்படி நடக்கிறாய் என்பது முக்கியமல்ல. மெதுவாக மிதந்தாலும் சரி, வேகமாக விரைந்தாலும் சரி, நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காலடியும் தன்னம்பிக்கை என்ற ஒன்றின் மீது முன்னோக்கியே இருந்தால் நீ எடுத்து வைக்கும் அடி எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அது உன் இலக்கை தான் சென்றடையும். வேறு எங்கும் செல்லவே செல்லாது. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னோடு பயணித்துக் கொண்டே இருக்கிறேன் என்பதை எந்த நொடியும் மறக்காமல் உன் அடியை நம்பிக்கையோடு எடுத்து வை. நம்மால் இதை செய்ய முடியும் என்று முழுவதுமாக நம்பு. ஒன்றை செய்ய முடியும் என்று முழுவதுமாக நம்பும்போது உன் மனம் அதை செய்து முடிக்கும். எல்லோரிடத்திலும் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் ஏங்கி தவிப்பதற்கு பதிலாக உன்மேல் உண்மையாக அன்பாக இருப்பவர்களிடம், உன் மதிப்பை புரிந்தவர்களிடம் உன் அன்பை எதிர்பார்த்து பழகு. நீயே கதி என்று உன்னை தேடி வரும் உன் மதிப்பை புரிந்தவர்களிடம் உன்னுடைய உண்மையான அன்பை செலுத்து. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் வைரமே. இன்று உன்னிடம் அன்பாக இருப்பவர்கள் நாளை மறுநாளும் அப்படியே இருப்பார்கள், அப்படியே இருந்து விடுவார்கள் என்று மட்டும் தவறாக எண்ணி விடாதே. பெருமையும் சிறுமையும் சொல்லில் சொல்லப்படும் வார்த்தைகளில் அல்ல. அனைத்துமே நாம் வாழ்ந்து காட்டும், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையில்தான் உள்ளது. எதற்குமே எவரையுமே எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே.
நீ உன் தாய் தந்தையரை இழந்து தவிக்கும் பொழுது உன் தாயாக தகப்பனாகவும் உன் சாயப்பா உன்னுடனேயே இருந்து உனக்கு அனைத்தையும் வாரி வாரி வழங்குவேன். உன் தாய் என்ன செய்வாளோ, உன் தகப்பன் உனக்கு என்னென்ன கூறுவாரோ, என்னென்ன செய்வாரோ அனைத்துமாக நானே உன்னிடம் இருந்து அதை செய்வேன். தனிமையில் அழுது கொண்டு கேட்பார் யாருமில்லாமல் யாராவது வந்தால் நலமாக இருக்கிறாயா என்று கேட்டதும் அத்தனையும் கொட்டிவிடும் அந்த ஒரு மனப்பக்குவத்தில் இருக்கும் என் பிள்ளையே, அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன். பயப்படாமல் இரு, நம்பிக்கையோடு இரு. எந்த சூழ்நிலை வந்தாலும், வாழ்க்கையே முடித்து போகும் சூழ்நிலை வந்தாலும் கூட நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் இழந்து விடாதே. அது மட்டுமல்லாமல் பொறுமையோடு நீ இருக்க வேண்டிய அத்தனை விஷயத்திற்கும் பொறுமை காத்திரு. நானே உனக்கு துணையாக எப்பொழுதும் உன்னுடனேயே இருந்து கொண்டிருக்கிறேன். நீ உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பல சோதனைகளை, பல போராட்டங்களை சந்திக்கத்தான் வேண்டும். அது மட்டுமல்லாமல் பல வேதனைகளை நீ அனுபவிக்கத்தான் வேண்டும். நீ உண்மையாக இருந்தால் பல நன்மைகளை கூட நீ இழந்து இருப்பாய். நீ உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எது நடந்தாலும் நீ உண்மையாக மட்டுமே இருந்து பார். நன்மைகள் போனால் என்ன, தீமைகள் வந்தால் என்ன என்று உன்னுடைய மனப்பக்குவத்தை எப்பொழுதும் மாற்றிக்கொள்ளாதே. எப்பொழுதும் தர்மத்தை கடைபிடித்து கொண்டே உண்மையாக நீ இருந்தால் அந்த இறைவனே உன்னை திரும்பி பார்ப்பார் சர்வ நிச்சயமாக. அப்படி இறைவனே உன்னை திரும்பி பார்த்தால் நீ இது நாள் வரை எதுவெல்லாம் இழந்தாயோ அத்தனையும் மீட்டு விடலாம். எதை நினைத்தும் வருந்தாதே. நீ இது நாள் வரை அழுதது எல்லாமே போதும். உன் கண்ணீரை துடைத்துக்கொள். போதும், அனைத்தையும் நிறுத்திக்கொள். தேவையில்லாத உன் பிரச்சனையை நினைத்து நினைத்து மனதை போட்டு வருத்தி கொண்டு நீயும் குழம்பிக்கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பிக் கொண்டிருக்கும் அந்த மனப்பக்குவத்தை முதலில் மாற்றிக்கொள். உன்னிடனேயே உன்னுள்ளேயே எப்பொழுதும் உன் சாயப்பா இருந்து கொண்டு உனக்கு தேவையான அனைத்தையும் வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே உனக்கு வேண்டாம்.